ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் சொன்னார், தம்பி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 பிரச்சனை இருக்கும், நாளைக்கு 400 பிரச்சனை இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா 4000 பிரச்சனை இருக்கும். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உனக்கு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். என்றைக்குமே நீ செட்டிலே ஆக முடியாது, முடிவே இருக்காது, இப்படியே தான் வாழணும், முழுக்க நீ வாழணும் அப்படின்னு ஒரு அண்ணன் சொன்னாங்க. அதுதான் உண்மையா? அப்படி தான் வாழணுமா? நான் அப்போ அந்த வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறது நம்மளால் நிம்மதியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் தான் இந்த வீடியோ. கடந்த வீடியோவில் நம்ம இயேசுனுடைய கடவுளுடைய கிருபையை அழகாக படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம ரூத்து கதைக்கு அப்புறம் 1 சாமுவேலில் கடவுள் தன்னுடைய கிருபையை காமிச்ச ஒரு இடத்த பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடவுள் எப்போவுமே தன்னுடைய கிருபை அளவில்லாமல் காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல கடவுள் எப்படி தன்னுடைய கிருபையை காமிச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு சம்பவம் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா பேக்ரவுண்டை சொல்கிறேன், கவனிங்க. அதாவது அப்போ என்னென்னா, நியாயாதிபதிகள் இஸ்ரேல் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் அப்படிங்கிறது தேவன் தெரிந்து கொண்ட தம்முடைய சொந்த ஜனம். அந்த ஜனத்துக்கு தேவன் நியாயாதிபதிகள் அப்படிங்கிற ஒவ்வொரு ஜட்ஜஸ் எழுப்பி ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்கள விசாரிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற நாடுகளை பார்க்குறாங்க, மற்ற பக்கத்தில் உள்ள மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்து, எங்களுக்கு என்ன ராஜாவே இல்லை, எங்களுக்கும் ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த டைமில் சாமுவேல் அப்படிங்கிறவர் தான் இஸ்ரேல் நாட்டுக்கு தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் இருந்தார். உடனே அவங்க கேட்கறதுக்கும் சில காரணங்கள் இருந்துச்சு. ஆனால் கடவுள் என்ன சொன்னார்னா, இல்லை இவங்க வித்தியாசமானவங்க, இவங்களுக்கு நான் தான் ராஜாவாக இருப்பேன்னு கடவுளே சொன்னார். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எங்களுக்கு ராஜா மற்ற நாட்டில் இருக்கிற மாதிரி ஒருத்தன் எங்கள் பார்வையில் கண்ணுக்கு முன்னாடி ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு அடம்பிடிச்சு கேட்டாங்க சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட. உடனே சாமுவேல் தீர்க்கதரிசியும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்க கேட்ட மாதிரியே கடவுள்கிட்ட சொன்னான். உடனே கடவுளும் இவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது சொல்கிறாரு, ராஜா வந்தான்னா எப்படிலாம் அவங்க நடத்துவான், எப்படிலாம் அவங்கள கஷ்டப்படுத்துவான் அப்படிலாம் சொன்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கு மற்ற நாட்டில் இருக்கிற மாதிரி ராஜா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சினாரியோ. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, உலகத்தையே படைத்த கடவுள் இந்த ஜனத்தை விசேஷமாக தேர்ந்தெடுத்து இஸ்ரேல் நாட்டுக்கு நான் ராஜாவாக இருப்பேன்னு சொல்லி அழைச்சிருக்கிற அந்த மக்கள் கடவுளையே நீங்கள் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேறு ராஜா வேணும்னு கேட்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் எகிப்து நாட்டில் அடிமையாக வாழ்ந்தாங்க 400 வருஷம். அவங்கள விடுதலை பண்ணி கொண்டு ஒரு புதிய நாட்டில், நல்ல அருமையான செழிப்பான நாட்டில் வச்சுருக்காரு. அந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு ராஜா மனுஷங்க மாதிரி மற்ற நாட்டில் இருக்கிற மாதிரி வேணும்னு சொல்கிறது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையான மக்கள்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் அந்த மக்களுக்கும் தேவன் என்ன பண்ணுறாருனா கிருபையை காட்டுறாரு. ஆச்சரியமாக இருக்குல்ல? எப்படி தெரியுமா? இந்த ராஜாவை ஏற்படுத்திட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடினால் கர்த்தர் தமது மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார். எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குல்ல? இந்த ஜனங்கள் வேண்டான்னு சொன்ன கடவுள் எப்படி இருக்காராம், தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனமாகிய இந்த இஸ்ரவேலை கைவிட மாட்டார் அப்படின்னு தேவனுடைய மனுஷனாகிய சாமுவேல் சொல்கிறார். இதில் நான் ஹைலைட் பண்ணி காமிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மகத்துவமான நாமத்து நிமித்தம்னா தன்னுடைய பேருக்காக, தன்னுடைய புகழ்ச்சி, தன்னுடைய பேர் பிரஸ்தாபம், தன்னுடைய ரெப்புடேஷனுக்காக இந்த ஜனத்தை கைவிட மாட்டார் அப்படின்னு சாமுவேல் சொல்கிறார். உங்களுக்கு வித்தியாசமாக தோறலாம், என்ன கடவுள் தனக்காக, தன்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக, தன்னுடைய பெருமைக்காக தான் இந்த ஜனத்தை கைவிட மாட்டாரா, அப்போ ஜனங்களை அவர் நேசிக்கலையா அப்படின்னு உங்களுக்கு மனசில் தோணலாம். நான் சொல்கிறேன், ஒரு வகையில் ஆமாம். எப்படி தெரியுமா? இந்த உலகமே கடவுள் தான் உருவாக்குனார். இந்த உலகத்தில் மக்கள் அனைவரும் எல்லாத்தையுமே கடவுள் தான் உருவாக்கி நேசித்து அவங்கள காப்பாற்றி அவங்கள தாங்கி கொண்டு வர்றாரு. இந்த உலகத்தையே கடவுள் தமக்காக தான் உருவாக்கியிருக்காரு. அவர் தன்னுடைய நாமத்தினுக்காக தான், தன்னுடைய பிரியத்தின்படி, தன்னுடைய திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி உலகத்தை உருவாக்கியிருக்காரு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, தம்முடைய நாமத்து நிமித்தம் தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார். நீங்கள் சங்கீதம் 106, 7, 8 படித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தான்னு சொன்னோம் இல்லையா, அங்கேயும் சொல்லுவார், தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தார் அப்படின்னு இருக்கும். அது கூட பாருங்களேன், அவங்க இஸ்ரேல் மக்களை வெளியே கொண்டு வந்ததும் தம்முடைய நாமத்து நிமித்தமாக. அப்போது ஜனங்களை தேவன் கொண்டு வந்தது தம்முடைய நாமத்து நிமித்தம். என்னங்க, கடவுள் தன்னுடைய நாமத்து நிமித்தம் தனக்காக தான் செய்கிறாரா எல்லாத்தையுமே அப்படின்னா, ஆமாம், கடவுள் எல்லாத்தையுமே தமக்காக தான் செய்கிறார்.
இதை ஏற்றுக்கொள்ள முடியல. சொன்ன உடனே அவங்களுக்குள்ள இருந்தது, அப்போனா நாங்கள் ஒன்றும் கிடையாதா, எல்லாமே கடவுள் தானா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் வருது இல்லையா? அதுதான் பாவம். இதே பாவத்தை தான் ஆதாம் என்ன பண்ணான்னா ஏதேன் தோட்டத்தில் பண்ணான். கடவுள் சொன்னது, நீ எல்லாமே செய்யலாம், எல்லாமே சாப்பிடலாம், இந்த பூமியில் உனக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்கேன், ஆனால் ஒரே ஒரு மரத்தில் இருக்கிற கனியை மட்டும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கட்டளையை மட்டும் அவன் மீறினான். ஏன்னா நீர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு அந்த கடவுளை நிராகரிக்கிறான். அந்த மனப்பான்மை நமக்கு இருக்கிறதுனால தான் கடவுள் இந்த பூமியையும் இந்த உலகத்தையும் எல்லாவற்றையுமே தமக்காக உருவாக்கினார் நான் சொல்லும் பொழுது, தமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார் நான் சொல்லும் பொழுது, உங்களுக்குள்ளே நமக்குள்ளே ஒரு எண்ணம் வருது, அது எப்படி கடவுள் எல்லாத்தையுமே தமக்காக செய்கிறார் அப்படின்னு, அப்போ நான் என்ன, நான் வேலை செய்கிறேன், நான் போகிறேன், நான் இருக்கேன், அந்த பெருமை தான் பாவம்னு சொல்கிறேன். இந்த பாவத்தை போக்கணும்னா கடவுள்கிட்ட நீங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கணும். கடவுள்கிட்ட வரும்பொழுது, நான் இல்லை கடவுளே, எல்லாமே உம்முடையது, நீர் கொடுத்தது, இந்த பூமியும் இந்த வாழ்க்கையும் எல்லாம் உமக்கானது அப்படிங்கிற மனநிலையில் வர்றவங்க தான் ரட்சிக்கப்பட்ட ஜனம். உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்போனா கடவுள் பெருமை பிடிச்சவரா, அப்போ கடவுள் தன்னுடைய பெருமை எதையுமே செய்வாரா அப்படின்னு கேட்டால், பெருமை அப்படிங்கிறது தனக்கு தகுதியில்லாத ஒருத்தங்க தனக்கு பெருசாக ஒன்று கிடைக்கும்போது அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள தங்களையே அதை பெருமையாக காமிச்சிக்கிறது தான் பெருமை. ஆனால் எல்லாத்தையுமே படைச்ச கடவுள், எல்லாத்தையுமே தமக்காக படைச்சி ஆளுகையும் கொண்டு சக்தியும் வல்லமையும் கொண்டு மகத்துவமான கடவுள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது பெருமை இல்லை, அவருக்கு தகுதியானது தகும். ஒருத்தன் தனக்கு தகுதி இல்லாமல் ஒன்று ஒரு பொசிஷனோ ஒரு வேலையோ இல்லை ஒரு காரியமோ ஒன்று கிடைக்கும்போது அவன் அதை உரிமையை பாராட்டிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்கிற முயற்சி இருக்கு இல்லையா, அதுதான் பெருமையான செய்வான். அவனுக்கு தகுதி இருக்காது, ஆனால் அது கிடைச்ச உடனே அதை வச்சு அவன் அதிகாரம் பண்ணுறது, அதை வச்சு அவன் வாழ்கிறது, அதை வச்சு அவன் வெளியே பெருமையாக பேசுறது, இதுதான் பெருமை. ஆனால் தகுதியான ஒருத்தர், எல்லா அதிகாரத்துக்கும் எல்லா வல்லமைக்கும் மகத்துவக்கும் தகுதியான ஒருத்தர் இது எனக்கானு சொன்னது தன்மையானதாக இருக்கும். ஆனாலும் சொல்கிறேன் கேளுங்க, அந்த கடவுள்கிட்ட நீங்கள் வரணும் அப்படின்னா சாதாரண வர முடியாது. ஏன்னா அந்த கடவுள் அவ்வளோ மகத்துவமானவர் மட்டும் கிடையாது, அன்பும் பாசமும் பரிசுத்தமும் உள்ள கடவுள். இந்த மகத்துவமான கடவுளை மனுஷன் புறம்பா தள்ளி, நீர் என்ன கடவுள், நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொன்னான்னா கடவுள் அவனை அழித்து கொள்ளணும். ஏன், அவர் கொடுத்த வாழ்க்கை, அவர் கொடுத்த உலகம், அவர் கொடுத்த சுவாசம், அவர் கொடுத்த வாழ்க்கை, அவர் கொடுத்த ஜீவன், இதை வச்சுட்டு அவன் அவரை எதிர்க்கான் அப்படின்னா அவருக்கு இது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் அவர் அன்புள்ளவராக இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை, பாவத்தின் வல்லமையில் மனுஷன் இருந்தாலும் அவனை மீட்பதற்கு என்னதான் பெருமையான கடவுளாக இருந்தாலும் தம்மை தாழ்த்தி மனுஷனாய் பூமிக்கு வந்தார் இயேசுவாக. அந்த இயேசுவை தான் இன்றைக்கி நாங்கள் கடவுளாக அவங்களுக்கு சொல்கிறோம். அவரை ஏற்றுக்கொள்கிற எல்லாருமே கடவுளை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவர் தான் கடவுள். அவர்கிட்ட வரும்பொழுது நான் அல்ல, இந்த உலகம் என்னுடையதல்ல, இந்த வாழ்க்கை என்னுடையதல்ல, எல்லாம் உம்முடையது அப்படிங்கிற மனநிலையோடு வர்றவங்கள அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, நான் சொன்னல, இந்த உலகத்தில் எம்மாதாலும் பிரச்சனை இருக்கும், இன்றைக்கி 4, நாளைக்கு 400, நாளான்னைக்கு 4000 பிரச்சனை இருக்கும், கடைசி வரைக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க தெரியுமா? அந்த பிரச்சனை உங்களுக்கானதாக இருக்காது, உங்களுக்கு அந்த வாழ்க்கை கொடுத்த கடவுளுக்கானதாக இருக்கும். ஏன்னா பிரச்சனை உங்களுக்கு வரல, இந்த வாழ்க்கைக்கு வருது. இந்த வாழ்க்கையும் இந்த சூழ்நிலை எல்லாமே கடவுளுக்குரியது. அப்படிப்பட்ட மனநிலையில், அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது சந்தோஷம் பண்ண முடியும். 4 இல்லை 4000 இல்லை 4 லட்சம் பிரச்சனை வந்தாலும் நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ முடியும். ஏன்னா பிரச்சனை எனக்கு இல்லை, கடவுள் கொடுத்த வாழ்க்கைக்குரியது, இந்த வாழ்க்கையும் கடவுளுக்குரியது. கடவுளே அந்த பிரச்சனையும் அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுவார். அவருடைய பிரச்சனை அது. நான் கடவுள் நம்பி அவரை விசுவாசி அவருக்குள்ளே ஜாலியாக சந்தோஷமாக நிச்சயமாக வாழ முடியும். அதுதான் நற்செய்தி. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு விரும்புனீங்கன்னா இயேசுவை நம்புங்க. இயேசு உங்களுக்கு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயமாக தருவார். பாய்.